கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது எப்போதுமே கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும், தன் சந்தோஷமான காரியங்களிலும் துக்கமான காரியங்களிலும் போராட்டமான காரியங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்ததுனால கர்த்தர் தாவீதை ஒரு நாளும் கைவிடவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவரை தப்புவித்து விடுவித்து பாதுகாத்து வந்தார். அதனால தாவீது இந்த சங்கீதத்தை தேவனுக்கு முன் ஒரு அறிக்கை, விண்ணப்பமாய் ஒரு ஜெயமுள்ள ஒரு அறிக்கையாய் இந்த வசனத்தை அறிக்கையிடுகிறார். இப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை தேடுகிற ஒவ்வொரு நாளும், அதாவது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவரை தேடும் போது நம்முடைய போராட்டங்களோ கண்ணீர்களோ கவலைகளோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவரையே நம்பி இருப்பார்கள். ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த மேலான நாமத்தை கொண்ட இயேசு கிறிஸ்து நமக்காகவே தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய வியாதி பலவீனங்களுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர் சாபமான சிலுவையை தெரிந்து கொண்ட தேவன். அப்ப நமக்காக சிலுவையில் அவர் யாவையும் செய்து முடித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்கும் போது அவர் ஒரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் தாவீதை எப்படி அவர் கைவிடாதிருந்தாரோ அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய நாமத்தை நம்பி அவரை நம்ம தேடும் போது அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விடுவித்து பாதுகாத்து ரட்சித்து நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, தியானித்த வசனத்தின்படி தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு சுகம் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், ஆரோக்கியம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் என்று தகப்பனே நாங்கள் நம்புகிறோம் ஐயா. அந்த கிருபையினால் அந்த விசுவாச தேவன் எங்களுக்கு வர்த்திக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.